ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து லைனிங் இல்லாத நார்மல் ப்ளவுஸ் தான் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அதிகமாக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல பக்கம், இது வந்து கெட்ட பக்கம். ஸோ கெட்ட பக்கத்தில் நான் லைன் பண்ணிடுறேன். இப்போ துணியோட கீழ் பக்கத்தில் ஒரு ஸ்கேல் அளவு இடம் விட்டு நான் வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த கோடு வந்து நம்ம ஸ்டிச்சிங் கரெக்டாக போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. மேலேருந்து கீழே வரைக்கும் கம்ப்ளீட்டாக 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கோடு இருக்கு இல்லையா, கோடு மேலே நம்ம மடிப்பு வர்ற மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கோடு மேலே தான் மடிப்பு இருக்கும் கரெக்டாக. அப்போ வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். அந்த கீழே நம்ம தையலுக்கான அளவு கரெக்டாக வரும். இதே மாதிரி கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டாட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே ஒரு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் நம்ம டாட் பிடிக்க வேண்டிய இடம். அப்படி உங்களால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்க்க முடியல கரெக்டான இடம் அப்படின்னா ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்கேல் வச்சு பார்த்து அந்த கரெக்டான இடத்த மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே இதுதான் நம்மளோட டாட்டு. ஸோ அந்த இடத்த இப்படி மடித்து எடுத்துட்டோன்னா நம்ம டாட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மடித்து இப்படி திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, கரெக்டான அந்த இடம் எப்படின்னா, அந்த ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். மடித்து பிடிக்கும்போது அது கரெக்டாக வரும். ஸோ அதுதான் நம்மளோட டாட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கேருந்து டாட் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டு டாட்டோட அகலமும் நீளமும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அகலம் இதோடது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 இன்ச் இருக்கும். நீளம் வந்து எவ்வளோங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் நம்ம பிடிச்சி எடுத்து சேம் அளவுக்கு நம்ம ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி டாட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளுக்கு பேக் பீஸ் ரெடி. இப்போது ஃப்ரண்ட் பீஸோட டாட் நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நாச் போட்டு வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்துட்டு எந்தெந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுமோ அந்தந்த இடத்துல நாச் போட்டு நம்ம லைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த நாச்சஸ் வந்து கீழே இருக்கிற டாட்டுக்கு அந்த 2 நாச்சஸும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரணும். அந்த நாச் போட்ட இடமும் நம்ம லைன் பண்ண அந்த பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அதுவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போது நாட் போட்டு எடுங்க. இப்போ கீழே டாட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சைட் டாட் அதே மாதிரி நம்ம ஒரே ஒரு லைன் போட்டிருக்கோம். இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். அதோட ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. நம்ம டாட் போட்டது, நம்ம லைன் பண்ணது. ஸோ இது வந்து நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இன்னொரு வேவை என்ன அப்படின்னா, ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டு அங்கே ஊசியை நிறுத்திட்டு அதை அப்படியே திருப்பி நம்ம எங்கேருந்து ஸ்டிச் கொண்டு வந்தோமோ அங்கேயே கொண்டு போய் அப்படியே ஃபினிஷ் பண்ணுறது. ஒரு கையில் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்டிச் கரெக்டாக பண்ண முடியல. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரைபாட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் வீடியோஸ் கிளியராக இருக்கும். இப்போ 2 டாட்டும் போட்டாச்சு. 3வது டாட்டு அதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ 2 ஃப்ரண்ட் பீஸும் ரெடி. நெக்ஸ்ட்டு கை ஸ்லீவுக்கு வந்துட்டு நான் கீழே 1.5 இன்ச் வந்து விட்டு ஒரு ஸ்கேலில் லைன் பண்ணியிருக்கேன். 2 ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி லைன் பண்ணியிருக்கேன். நாச்சும் போட்டிருக்கேன்.
இப்போ வந்து நம்மளுக்கு கீழ் பக்கம் கரெக்டாக இருக்கும் ஸ்லீவோட, ஆனால் மேல் பக்கம் வந்து பத்தாது, அகலம் பத்தலை. இவங்களோட பாடி மெஷர்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால பத்தலை. ஸோ 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த நெக் பீஸ் கட் பண்ணது எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி மடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கட்டு, அந்த பக்கம் ஒரு கட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 பீஸ் ரெடி ஆயிரும். ஸோ 4 பீஸ் வந்து இப்போ கிடச்சிருச்சு, நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவோட மேல் பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு ஜாயின் தேவைப்படும், கீழ் பக்கம் நம்மளுக்கு தேவைப்படாது. அங்கே மட்டும்தான் நம்மளுக்கு பத்தலை. ஸோ அந்த கிளாத்தை வந்து நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு படிமான தையல் போடணும். இந்த கிளாத்தை அப்படியே திருப்பிட்டு அந்த ஜாயின் பண்ண கிளாத்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இன்னொரு ஸ்லீவ்லேயும் நம்ம அதே மாதிரி பண்ணியிருக்கோம், அதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கும் படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் 2 ஸ்லீவுக்கும் முடிஞ்சது. இன்னொரு பக்கத்துக்கு நம்ம இந்த பொசிஷனில் திருப்பிக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் வைக்கும்போது நம்ம கீழ் பக்கத்தை விட்டுட்டு மேல் பக்கத்தில் இந்த மாதிரி நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு சேம் 1/2 இன்ச் விட்டு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவையும் நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டு இப்போ அதோட கெட்ட பக்கம், ஒரு ஸ்லீவோட கெட்ட பக்கமும் இன்னொரு ஸ்லீவோட கெட்ட பக்கமும் ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம ஒரு நாட்ச் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு லைன் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடு இது பாருங்கள், கெட்ட பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு தான் நம்ம வந்து இதை பண்ணணும், இல்லைன்னா தப்பாயிடும். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்தாச்சு, லைன் பண்ணதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு சைடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்லீவு. ஸோ இந்த ஸ்லீவோட கீழ் பக்கத்தை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம பேக் சைடோட கீழ் பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் அதே மாதிரி அந்த கோட்டு மேலே இந்த மடிப்பு இருக்கிற மாதிரி வச்சு நம்ம திரும்ப ஒரு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ 2 ஸ்லீவும் நம்மளுக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு பட்டியோட அளவே நான் வந்து இன்னும் ஒரு 4 துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா பட்டி வந்து நம்மளுக்கு கெட்டியாக இருக்கணும், அதுக்காக நம்ம உள்ள 2 கிளாத்தை எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதனால தான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 கிளாத்தஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதோட ஃப்ரண்ட் சைடு 2ம் ஆப்போசிட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி நம்ம 2 கிளாத்தையும் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இது 2ம் ஆப்போசிட்டில் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சுக்கலாம். நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி நான் திருப்பி வைக்கிறேன். இப்போ இதுதான் கரெக்டான சைடு, ஆப்போசிட் சைடு இதுதான் கரெக்டான ஆப்போசிட் சைடு. இதே மாதிரி நம்மளோட மெயின் கிளாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தோட கெட்ட பக்கம் தெரிகிற மாதிரி வைக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் பட்டியோட கீழ் பக்கத்துலேயும் ஒரு ஸ்கேல் அளவு விட்டு கோடு போட்டிருக்கேன். இப்போது கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு, எல்லா கிளாத்தையும் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ 2 கிளாத்தையும் இந்த சைடு திருப்பிட்டு இந்த கோடு மேலேயே நம்ம ஸ்டிச்சிங் போடணும். அதுக்காக தான் கரெக்டாக ஸ்டிச்சிங் வரணும், அப்படிங்கிறதுக்காக தான் வளைவு இல்லாமல் வர்றதுக்காக தான் அந்த கோடு. இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த கிளாத்தை திருப்பி விட்டுட்டு இந்த 2 எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் இப்படி திருப்பிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து மேலே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணணும். அங்கே ஒரு படிமான தையல் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மெயின் கிளாத் வந்து இப்படி நேராக தான் இருக்கணும். இந்த கிளாத், இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் மட்டும்தான் மடங்கி இருக்கணும். ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். இதே மாதிரி இதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 பட்டிக்கும் நம்ம வந்து படிமான தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பட்டியை தலைகீழாக திருப்பிட்டு நம்ம கிளாத்தெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்து கரெக்டாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக வந்து ஒரு ஜாயின் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு புரியுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புரியுதா புரியலையாங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு புரிஞ்சுது, இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கிளாத் எல்லாமே தனித்தனியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, see you. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.